السلام عليك يا رسول الله. السلام عليك حبيبي يا نبي الله. السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فتبسم ضاحكا من قولها وقال رب أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأدخلني برحمتك في عبادك الصالحين. صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லவர்கள், நாதாக்கள் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்களை படைத்து அவர்களுக்கென்று சில அழகான உணர்வுகளை வைத்திருக்கிறார். அவன் கொடுத்திருக்கின்ற அந்த அற்புதமான உணர்வுகளில் மனதில் ஏற்படுகின்ற மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக பிற நபர்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் புன்முறுவல் போதிருப்பதும், நல்ல பல செய்திகளை கேட்கக்கூடிய நேரத்தில், நல்ல பல காட்சிகளை காணக்கூடிய நேரத்தில் சிரித்து மகிழ்வதும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்களுக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய அழகான ஒரு உணவு. அந்த உணர்வை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பிற ஜீவராசிகளுக்கு கொடுத்து பார்க்கவில்லை. மனிதர்களுக்கு மட்டுமே இந்த உணர்வை கொடுத்து அவனை சிறப்பித்து வைத்திருக்கிறார். ஆனால் இந்த உணர்வை எல்லா நேரங்களிலும் ஒரு மனிதனுக்கு ஏற்படுவதில்லை. அவன் கேட்கக்கூடிய செய்தி நல்லதாக இருக்க வேண்டும், அல்லது காணக்கூடிய காட்சிகள் நல்லதாக இருக்க வேண்டும். மனதிற்கு சஞ்சலத்தை ஏற்படக்கூடிய காட்சிகளை கண்டுவிட்டாலோ, அல்லது சஞ்சலத்தை ஏற்படக்கூடிய செய்திகளை கேள்விப்பட்டு விட்டாலோ, அதனுடைய தாக்கம் என்பது அவனுடைய முகத்தில் ஒரு விதமான கவலையை வெளிப்படுத்தி காட்டும். அதே போன்றுதான் நல்ல செய்திகளை கேட்கக்கூடிய நேரத்தில், நல்ல பல காட்சிகளை காணக்கூடிய நேரத்தில் முதலாக அவனுடைய முகத்தில் தெரிவது அழகான சந்தோஷத்தினுடைய அமைப்பு அவனுடைய முகத்திலே தென்பட்டு கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னால் அந்த காரியம் நல்லதாக நடைபெறுமா கெட்டதாக நடைபெறுமா என்று சகனம் பார்க்கக்கூடிய பழக்கம் நாயகம் அவர்களிடத்திலே இல்லை. ஆனாலும் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சில செயல்பாடுகளை வைத்திருந்தார்கள். யாரையாவது ஒரு வேலைக்கு அனுப்புவதாக இருக்கிறார்களேயானால் அந்த மனிதரை அழைக்கின்ற போது, எப்போ உன் பேர் என்ன என்று கேட்பார்கள். ஒரு வேலைக்கு ஒருவரை அனுப்புவதற்கு தயாராகக்கூடிய ரசூலுல்லாஹி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வைத்திருக்கின்ற பெயரை குறித்து அது நற்பெயராக இருக்குமேயானால் அங்கே மன மகிழ்ச்சியை முகத்தின் மூலமாக வெளிப்படுத்தி காட்டுவார்கள். சொல்லக்கூடிய தோழர்கள் சொல்லி காட்டுவார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை கேட்பார்கள். அந்த பெயர் அவர்களுக்கு பிடித்தமான பெயராக இருக்குமேயானால், மனதிற்கு சந்தோஷத்தை தரக்கூடிய பெயராக இருக்குமேயானால், அதனுடைய அடையாளம் அவர்களுடைய முகத்திலே தென்படும், சந்தோஷத்தினுடைய ரேகை அவர்களுடைய முகத்திலே தென்படும். அதே போன்று கேட்கக்கூடிய பெயரில் அவர்களுக்கு ஏதாவது மன சஞ்சலத்தை ஏற்படுத்துமேயானால் அதுவும் அவர்களுடைய முகத்தில் கவலையை உண்டு பண்ணி காட்டும், அதுவும் அவர்களுடைய முகத்திலே தெரியும் என்று அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இப்படி ஒரு வேலைக்கு ஆளை அனுப்பக்கூடிய போதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பெயரை குறித்து கேட்டு தெரிந்து கொள்வதைப் போல ஒரு ஊருக்கு செல்லக்கூடிய நேரத்திலும் அந்த ஊரினுடைய பெயர் என்ன என்று கேட்பார்கள். அதே போன்று அந்த பெயர் அவர்களுக்கு மனதிலே சந்தோஷத்தை தருமையானால் அப்பொழுது சந்தோஷப்பட்டுக் கொள்வார்கள். மனதிலே சஞ்சலத்தை ஏற்படுத்துமையானால் அப்பொழுது அவர்களுடைய முகத்திலே அதனுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துவார்கள். ஒரு செய்தியை கேள்விப்படக்கூடிய நேரத்தில் மனிதனுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இதன் மூலமாக அவனுக்கு சந்தோஷம் இருக்கிறது, இதிலே அவன் வருத்தம் அடைகிறான் என்பதை அவனுடைய முகத்தின் மூலமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வெளிப்படுத்தி காட்டுகிறார். அதனால்தான் நம்முடைய தமிழ் வழக்கிலே இப்படி சொல்வார்கள் அல்லவா, அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் என்று. ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய அந்த வெளிப்பாட்டை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவனுக்கு இது போன்ற முகத்தினுடைய சாயல்களின் மூலமாக வெளிப்படுத்தி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்முறுவல் பூத்த முகத்தோடு பிற நபர்களை சந்திக்கின்ற அந்த சந்திப்பிற்கு கூட உலகத்தில் எந்த சமயமும் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி தந்ததில்லை. அது ஒரு நன்மையான காரியம் மட்டுமல்ல, மிகப்பெரிய நன்மையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். நாம் செய்யக்கூடிய சில காரியங்கள் வசதி படைத்தவர்களுக்கு மட்டுமே சொந்தமான காரியம். தர்மம் செய்யக்கூடிய, பொருளாதாரத்தை இழக்கக்கூடிய அந்த காரியம் இருக்கிறது அல்லவா, இது எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை. வசதியானவர்களுக்கு மட்டுமே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு ஏழை ஒருவன் நினைக்கிறான், நான் காசை கொடுக்க வேண்டும், தர்மத்தினுடைய நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அப்படி ஆசைப்படக்கூடிய நேரத்தில் இந்த ஏழையும் அந்த நன்மையை அடைவதற்கு ஒரு வழியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகான முறையிலே சொல்லி காட்டுகிறார்கள். உன்னிடத்தில் இருக்கின்ற செல்வத்தை நீ கொடுப்பதால் மட்டும் அந்த சந்தோஷம் கிடைப்பதில்லை, அந்த தர்மத்தினுடைய நன்மை கிடைக்கப் பெறுவதில்லை. நீ பிற நபர்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் உன்னுடைய உறவுகளாகட்டும், உன்னுடைய அண்ணன் தம்பியாகட்டும், உன்னுடைய பெற்றோர்களாகட்டும், உன்னை அண்டி வாழக்கூடிய பிற சமயத்தவர்களை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது பிற முஸ்லிம் சகோதரர்களாகட்டும், அவரை பார்த்த மாத்திரத்தில் சந்தோஷமான முகத்திலே நீ பார்க்கிறாய் அல்லவா, அந்த பார்வையும் உனக்கு சதகாவுடைய நன்மையை பெற்றுத்தரும், தர்மத்தினுடைய நன்மையை பெற்றுத்தரும் என்று சொல்லித் தருவார்கள் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தர்மத்தினுடைய பட்டியலில் புன்முறுவலோடு இருப்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். அதோடு சேர்த்து நிறைய செய்தியை நமக்கு சொல்லித் தருவார்கள். தர்மத்தினுடைய பட்டியலில் நீங்கள் நன்மையை ஏவுவதும் ஒரு வருடத்தில் இருக்கக்கூடிய தீமையை களைந்தெடுப்பதும் உங்களுக்கு தர்மத்தினுடைய நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். அதே போன்று ஒருவர் தெருவிலே சென்று கொண்டிருக்கிறார், வழி தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார். எப்படி போக வேண்டும் என்கின்ற வழி தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நபருக்கு நீங்கள் பாதை காட்டுவீர்கள் அல்லவா, இப்படி சரியான பாதையை காட்டுவதும் கூட உங்களுக்கு தர்மத்தினுடைய நன்மையை சேர்த்து தரும் என்று சொல்லிவிட்டு கடைசியில் அடுத்தடுத்து சொல்லி தருகிறார்கள். ஒருவர் பார்வை தெரியாமல் இருக்கிறார், இயல்பிலேயே பார்வை இல்லாமல் இருக்கிறார், அல்லது பார்வையிலே குறைபாடு உள்ளவராக இருக்கிறார், தெருவிலே நடந்து செல்வதற்கு அவருக்கு சரியான வழி இல்லாமல் இருக்கிறார், எப்படி போக வேண்டும் என்று தன்னுடைய எல்லையை எப்படி அடைய வேண்டும் என்கின்ற கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நபருக்கு நீங்கள் அவருக்கு உதவி செய்வீர்கள் அல்லவா, அந்த உதவியும் தர்மத்தினுடைய நன்மையை பெற்றுத்தரும் என்று சொல்லி தந்துவிட்டு கடைசியாக சொல்லுவார்கள், தெருவிலே சாதாரணமாக ஒரு முள்ளோ கல்லோ கிடக்கிறது அல்லவா, பிற நபர்களுக்கு கஷ்டம் கொடுப்பதற்காக கிடக்கக்கூடிய அந்த பொருட்களை நீங்கள் பாதையை விட்டு அப்புறப்படுத்துவதும் கூட உங்களுக்கு தர்மத்தினுடைய நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தனை செய்திகளை சொல்லிக் கொடுத்த முதல் செய்தியாக சொல்லுகின்ற போது
நீங்கள் பிற நபர்களை பார்த்து சந்தோஷமான பார்வை பார்க்கிறார்கள் அல்லவா, அது உங்களுக்கு தர்மத்தினுடைய நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லி தருகிறார்கள். இன்று நம்மிடத்தில் இருக்கின்ற மிக மோசமான, நம்மிடத்தில் வெளிப்படுத்த முடியாத சில சந்தர்ப்பங்களில் நாம் இதை இந்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். பிற நபர்களை பார்த்து சந்தோஷத்தை வெளிப்படுத்த முடியாதவர்களாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். ஒருவரை பார்த்து புன்முறுவல் போக்குவதோ, அவரிடத்தில் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதோ, இன்முகத்தோடு வரவேற்பதோ, இதுவெல்லாம் இல்லாத ஒரு நிலையை பார்க்கின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு உபதேசத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். புன்முறுவல் மட்டுமல்ல, புன்முறுவலையும் தாண்டி சில நேரங்களிலே கூடி உட்கார்ந்து சிரித்து மகிழ்கிறோம் அல்லவா, இதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில காலகட்டங்களிலே செய்திருக்கிறார்கள். சில நிகழ்வுகளை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து மகிழ்ந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே குறைஷி பெண்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் என்பது மிக அற்புதமான குணம். யாரிடத்திலும் கடுமையான முறையிலே நடந்து கொள்ளாத ஒரு அழகான பண்புக்கு சொந்தக்காரர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி பெண்கள் பேசிக் கொண்டிருக்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சப்தத்தை விட அதிகமான சப்தத்தை உயர்த்தி அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே உட்கார்ந்திருப்பது பெருமானார். பெருமானாரிடத்திலே பேசக்கூடிய பெண்கள் சப்தத்தை உயர்த்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாருடைய அவைக்கு வருகிறார்கள். உள்ளே சப்தமாக இருக்கிறது. பெருமானாரை விட சப்தத்தை உயர்த்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளே வருவதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அனுமதி கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், நான் உமர் இப்னு கத்தாப் வந்திருக்கிறேன், அனுமதி கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். இந்த சத்தத்தை பார்த்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சப்தத்தை கேட்டவுடன் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அப்படியே சென்று மறைந்து கொள்கிறார்கள், ஒரு இடத்திற்கு ஒதுங்கிக் கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து மாத்திரத்திலே சிரித்து விடுகிறார்கள். இப்படி சிரித்து கொண்டிருக்கிற போதே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பெருமானார் அனுமதியை கொடுக்கிறார்கள். உள்ளே வரக்கூடிய நேரத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானாருடைய அந்த அற்புதமான முகத்தை, பெருமானாருடைய அந்த சிரிக்கக்கூடிய காட்சியை பார்த்துவிட்டு அதில் உமர் இப்னு கத்தாப் ஒரு வார்த்தை சொல்வார்கள், அல்லாஹ் சின்னக யா ரசூலல்லாஹ், உங்களை எப்பொழுதும் அல்லாஹ் சிரிக்க வைத்துக் கொண்டே இருப்பானாக, நீங்கள் சிரித்த முகத்தோடு இருந்து கொண்டிருப்பீராக என்று இந்த வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிவிட்டு கடைசியில் அந்த பெண்களை பார்த்து சொல்லுவார்கள், யாருக்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய சப்தத்தை உயர்த்தி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? பெருமானாருக்கு முன்னால் நீங்கள் சப்தத்தை உயர்த்தி பேசிக் கொண்டிருக்கிறீர்களா என்று அந்த பெண்களை பார்த்து கடிந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் அந்த பெண்கள் சொன்ன வார்த்தை என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடினமான வார்த்தை பேசக்கூடியவர்கள் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணம் முரட்டுத்தனமான சுபாவத்தை கொண்டதல்ல. ஆனால் உங்களுடைய சப்தம் இருக்கிறது அல்லவா, அந்த சப்தத்தை பார்த்த உடனே கேட்ட உடனேயே எங்களுக்கு ஒரு விதமான பதற்றம் எங்களுக்கு தொற்றிக் கொள்கிறது என்கின்ற வார்த்தையை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அந்த பெண்கள் எல்லாம் சொன்ன போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் இப்னு கத்தாபுக்கு இன்னொரு வார்த்தை சொல்வார்கள், உமர் அவர்களே, நீங்கள் ஒரு பாதையில் நடந்து செல்வீர்களே, ஆனால் அந்த பாதையில் ஷைத்தான் வருவதற்கு கூட யோசிப்பான் என்று ஒரு சுப செய்தி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்வார்கள். நாம் இந்த நிகழ்வில் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிகழ்ச்சி அங்கே பார்க்கிறார்கள். அவ்வளவு தூரம் சப்தமிட்டு கொண்டிருந்த அந்த பெண்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய சப்தத்தை கேட்ட மாத்திரத்தில் சப்தங்கள் எல்லாம் ஒடுங்கி போய் ஒரு இடத்தை விட்டு ஒதுங்கி போனார்கள் அல்லவா. இந்த நிகழ்வை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அன்பின் வெளிப்பாட்டால், ஆச்சரியத்தின் வெளிப்பாட்டால் அங்கே சிரித்து மகிழ்ந்திருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில நேரங்களில் சில இது போன்ற நிகழ்வுகளின் மூலமாக மனிதர்களுக்கு இயல்பான முறையில் சில சிரிப்புகள் ஏற்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நிறைய சிரித்த நிகழ்வுகள் இருக்கின்றன. அபூ ராஃபி என்ற ஒரு தோழர், அவரை குறித்து அவருடைய மனைவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு குறையை சொல்ல வருகிறார். யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவர் அபூ ராஃபி என்னை அடித்து விடுகிறார் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் குறையிட்டு கொண்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபூ ராஃபியை அழைத்து வர சொல்லுகிறார்கள். வாங்க, உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கிறார்கள்.
அபூ ராஃபி அடித்து விடுகிறார். மனைவி அடி வாங்கிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்திலே வந்து குறைப்படுத்துகிறார். என்னுடைய கணவர் என்னை அடித்து விட்டார் யா ரசூலல்லாஹ், அதற்குண்டான தீர்வை சொல்லுங்கள் என்று அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்தபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், என்ன பிரச்சனை உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் என்று கேட்பார்கள். அப்போ அவர் அபூ ராஃபி சொல்வார், யா ரசூலல்லாஹ், அதிகமான முறையில் என்னுடைய மனதிற்கு சஞ்சலப்படுத்துகிறார், நிறைய கஷ்டத்தை கொடுத்திருக்கிறார், மனதில் வேதனைப்படுத்தியிருக்கிறார் என்னுடைய மனைவி என்ற போது, அப்போ மனைவி அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு நகைச்சுவையாக ஒரு செய்தியை சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவர் தொழுது கொண்டிருந்தார். அப்படி தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு இயல்பாக அவருக்கு ஒது முறிந்து விட்டது, காற்று பிரிந்து ஒது முறிந்து விட்டது. அப்போ ஒது முறிந்தவுடன் அவர் தொழுது கொண்டிருக்கிறார், தொழுகை முறிந்து விடுகிறது. அதை போய் அவர்கிட்ட போய் நான் எடுத்து சொன்னேன், யா ரசூலல்லாஹ், எங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது முறிந்து விட்டால் நீங்கள் ஒது செய்து தொழ வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள், நீங்க போய் ஒது செஞ்சுட்டு வந்து தொழுவுங்க அப்படின்னு நான் சொன்னேன். இந்த விஷயத்தை அவர் ஏற்றுக்கொள்ள முடியாமல் என்னை அடித்து விட்டார் என்ற போது, நாம் சில நேரத்தில் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் சில விஷயத்தை ஜீரணித்து கொள்ள முடியாமல் ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கும் அல்லவா, அதே போன்று நம்ம பார்த்து எப்படி வந்து இந்த மனைவி இப்படி சொல்லலாம் என்று நினைத்து கொண்டு அபூ ராஃபி அவர்கள் அடித்து விடுகிறார்கள். இந்த நிகழ்வை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்துவிட்டு சொல்வார்கள், அபூ ராஃபியே, உங்களுக்கு நல்ல விஷயத்தை தானே சொல்லி தந்திருக்கிறார்கள், ஒது இல்லாமல் தொழ வேண்டாம், ஒதுவோடு தொழுங்கள் என்ற நல்ல விஷயத்தை தானே சொல்லி தந்திருக்கிறார்கள், இதற்காக எதற்கு நீங்கள் அவர்களை கடிந்து கொள்ள வேண்டும், அடித்து கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த நிகழ்வை கேட்ட அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்வு பூர்வமாக ஆச்சரியத்தோடு சிரித்திருக்கிறார்கள். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியை சொல்லுவார்கள், கியாமத் நாளில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொர்க்கத்தில் கடைசியாக நுழையக்கூடிய நபரையும் அதே போன்று நரகத்திலிருந்து கடைசியாக விடுதலை பெறக்கூடிய நபரையும் சொல்லி தருகிறார்கள். சொர்க்கத்தில் கடைசியாக நுழையக்கூடிய நபர், நரகத்திலிருந்து கடைசியாக விடுதலை பெறக்கூடிய நபர். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருத்தனை அழைத்து வருகிறார். அழைத்து வந்து அல்லாஹ்விடத்திலே சில நேரத்தில் நம்முடைய குழந்தைகள் சில சேட்டைகள் செய்ததற்கு பின்னால் அந்த உண்மையை வர வைக்கிறதுக்காக, ஏப்பா எல்லாத்தையும் செஞ்சுட்ட, இதெல்லாம் ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொன்னால் உனக்கு ஏதாவது நான் முட்டாய் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் தான் செஞ்சேன்னு சில நேரத்தில் செய்யாத குறையை மேற்கொள்ளும் அல்லவா, கிடைப்பதை அனுசரித்து. அதே போல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதன் செய்திருக்கக்கூடிய இந்த பாவங்களை எல்லாம், பெரும்பாவங்கள் அத்தனையும் மறைத்து விட்டு அவன் செய்திருக்கக்கூடிய சின்ன பாவத்தை மட்டும் முன்னால் வைத்து அல்லாஹ் கேட்கிறார், ஏப்பா இதையெல்லாம் செய்தியா, நீ தான் இந்த காரியங்கள்லாம் செய்திருக்கிறாயா என்று கேட்கின்ற போது அவன் அப்படியே பார்க்கிறார். பார்த்து முடித்துவிட்டு மலக்குமார்களிடத்திலே ஒத்துக்கொள்கிறார், நான் இதையெல்லாம் செய்தேன் என்று சொல்லிக் கொள்கிறார். அப்போ மலக்குமார்கள் அடுத்து சொல்லுகிறார்கள், நீ செய்திருக்கக்கூடிய தவறுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பகரமாக கூடுதலாக நன்மையை தருவான் என்ற போது இந்த மனிதன் சொல்லுகிறானாம், பட்டியல் நீங்கள் காட்டினீங்க, அந்த காட்டி இருக்கக்கூடிய பட்டியலில் குறைவாகத்தான் நான் செய்திருக்கக்கூடிய பாவத்தை காட்டி தந்திருக்கிறீர்கள், இன்னென்ன நேரத்தில் இன்னென்ன பாவம் நீ செய்தா என்று காட்டினீர்கள் அல்லவா, அந்த பாவம் குறைவாக காட்டியிருக்கிறீர்கள், இன்னும் நிறைய பாவம் இருக்கிறது என்று இந்த மனிதன் தன்னுடைய குறையை அங்கு அல்லாஹ்விடத்தில் வெளிப்படுத்துகிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மறைத்திருக்கக்கூடிய குறையை கூட அங்கே மலக்குமார்கள் சொன்ன அந்த வார்த்தை இருக்கிறது அல்லவா, ஒவ்வொரு பாவத்திற்கும் பகரமாக ஒவ்வொரு நன்மை கிடைக்கும் என்று. இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் இன்னும் எனக்கு நன்மைகள் வேண்டும் வேண்டும் என்ற அக்கறையில் அவன் செய்திருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் ஒத்துக்கொள்கிறான் என்ற நிகழ்ச்சியை சொன்ன அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். இதுபோன்று நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சிரித்த முகத்தோடும் இருப்பதையும், அதே போன்ற நல்ல பல காரியங்களை நாம் கேள்விப்படுகின்ற போது பார்க்கின்ற போது சிரிப்பதற்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு அந்த உணர்வுகளை கொடுத்திருக்கிறார். சிரிப்பில் கூட பல்வேறு வகைகளை நமக்கு வைத்திருக்கிறார். சில பேருடைய சிரிப்பு இருக்கிறது அல்லவா, ஆச்சரியத்தோடு சிரிப்பார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய படை பட்டாளத்தோடு போய் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்தில் ஆட்சியை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று யாருக்கும் கொடுக்கவில்லை. மரம் செடி கொடிகளிலிருந்து எல்லாவற்றையும் பேசக்கூடிய, பேச்சை கேட்கக்கூடிய, விலங்கினங்களுடைய பேச்சை
அதே போன்று பறவைகளினுடைய பேச்சை கேட்கக்கூடிய ஆற்றலை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். தன்னுடைய படை பட்டாளத்தோடு போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எறும்பு அங்கே பேசுகிறது. சுலைமானும் அவருடைய பட்டாளங்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள், நம்மை அறியாமல் அவர்கள் மிதித்து விடுவார்கள் என்ற செய்தி அவர்களுக்குள் எறும்பு பேசிக்கொண்டிருந்த இந்த பேச்சை கேட்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தோஷத்தோடு சிரிப்பார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த எறும்பினுடைய சொல்லை கேட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிரித்தார்கள் என்கிறார். அப்படியானால் ஒரு ஆச்சரியத்தோடு சிரிப்பதும் இருக்கிறது. அதே போன்று பல நல்ல விஷயங்களை சொல்லித் தருகிற போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநலம் இல்லாமல் அதை கிண்டலாக கேலியாக நினைத்து சிரிப்பதும் இருக்கிறது. ஃபிரௌன் இடத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைக்கிறார். எல்லா விதமான அத்தாட்சிகளையும் கொண்டு சென்ற மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லாமல் அவன் சிரித்ததை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லித் தருகிறார். எல்லா விதமான அத்தாட்சிகளையும் நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்து அந்த மக்களிடத்திலே போன போது அந்த நேரத்தில் இதையெல்லாம் கேட்டுவிட்டு இதாகும் மின்ஹா யல்ஹகூன், அதை பார்த்தவர்கள் சிரித்தார்கள் என்று சொல்லித் தருகிறார். அப்ப சிரிப்பில் ஆச்சரியப்பட்டு சிரிக்கக்கூடிய சிரிப்புகளும் உண்டு, ஒரு செய்தியை கேலியாகவும் கிண்டலாகவும் நினைத்து சிரிப்பதும் உண்டு, அதே போன்று நயவஞ்சகத்தனத்தோடு சிரிப்பதும் இருக்கிறது. சில நேரத்தில் நாம் வெளியில் பார்த்தா சந்தோஷமாக காட்டிக்கொள்வோம், அவரை பார்த்தா நல்ல மனுஷன் அப்படின்னு காட்டிக்கொண்டு உள்ளுக்குள் வஞ்சகத்தை வைத்திருப்போம் அல்லவா. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இது போன்று சிரிப்பதை விட்டு நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய இந்த எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்காக அற்புதமான முறையில் நமக்கு முகத்தை கொடுத்து அந்த முகத்திலே அதை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலையும் தந்திருக்கிறார். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவனுக்கு உகந்த முறையில் நம்முடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல பல செய்திகளை கேட்டு அதை மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய முகங்களாக, அதே போன்று பிற நபர்களை பார்த்து சந்தோஷத்தை வெளிப்படுத்தி தர்மத்தினுடைய நன்மையை பெறக்கூடிய முகங்களாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்மையும் நம்மை சார்ந்தவர்களும் ஆக்கி கொடுத்து எந்த நயவஞ்சகத்தினுடைய உள்ளத்திலே அதை வெளிப்படுத்த வெறுமனே வெளிச்சிரிப்பாக இல்லாமல் உளமார்ந்த சிரிப்பாக சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய சிரிப்பாக நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமானதாக ஆக்கி தருவானாக என்று துஆ செய்தவனாக வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.